Hello friends, welcome to our channel. Friends, breakfast டின்னருக்கு நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு பண்ணி போரே அடிச்சிருக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம ஹெல்தியான புதுவிதமான டிஃபன் எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எடுத்திருக்க பிரெட்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, நமக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. இத இப்ப நம்ம டோஸ்ட் பண்ணிருக்கலாங்க. அதுக்காக ஒரு பேன்ல பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம பிரெட்டை உள்ள சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான டிஃபனா இருக்குங்க. டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி ஒரு மிக்ஸி ஜார்ல நீங்க 2 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம் சேர்த்துட்டு கிராம்பு, பட்டை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க காரம் கம்மியா வேணும்னா பச்சை மிளகாய் 1 கம்மியா சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய்க்கு பதிலா 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இனி ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா கேரட் சின்னதா ஒன்று சேர்த்திருக்கேன். பீன்ஸ் ஒரு 3 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே கோஸ் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் வேணாம்னா நீங்க சேர்த்துக்க வேணாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். டிஃபன் கூடவே நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும், அது அளவுக்கு நல்லா வேகட்டுங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கூடவே மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலா, தக்காளி இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, நல்லாவே கொதிச்சுட்டு இருக்க. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதைய இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நமக்கு இனி கொஞ்சம் இருந்தா போதும். இந்த டிஃபன் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ஹெல்தியானது கூடங்க. நம்ம வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கிறங்காட்டியும்
இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னரா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இது உங்க வீட்லயும் எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னரா இருக்கும் உங்களுக்கு. சோ இது எல்லாருமே உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.